கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சோதனை என்பது வாழ்க்கையிலே இன்றியமையாத ஒன்று. நீங்கள் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் சோதனை என்பது ஒன்று வரத்தான் செய்யும். அதை நீங்கள் தவிர்க்க முடியாது. யாராலும் சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளவும் முடியாது. எல்லோருடைய வாழ்க்கையிலுமே சோதனை என்பது ஒரு இன்றியமையாத தவிர்க்க முடியாத ஒரு காரியமா இருக்கிறது. ஏன் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலும் கூட அது தவிர்க்க முடியாத ஒரு காரியமாகத்தான் காணப்பட்டது. பிரியமானவர்களே, ஒன்று சோதனையில் வீழ்ந்து போக வேண்டும், இல்லையேல் சோதனையை ஜெயிக்க வேண்டும். இரண்டே இரண்டு வாய்ப்புகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. சோதனையில் விழுந்து போகலாம் அல்லது சோதனையை மேற்கொள்ளலாம். நீங்கள் சோதனையில் வீழ்ந்து போக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எதையும் செய்ய வேண்டாம். அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் எப்போதும் போல உலக காரியங்களை பார்த்துக்கொண்டு உலக பிரகாரமாக வாழ்ந்து கொண்டிருந்தாலே சோதனையில் வீழ்ந்து போகலாம். ஆனால் சோதனையை ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் என்று சொன்னால் இந்த 4 காரியங்களை நீங்கள் வாழ்க்கையிலே கடைபிடித்தால் நிச்சயமாகவே தவிர்க்க முடியாத சோதனையிலே நீங்கள் ஜெயம் காண முடியும். முதலாவது ஒன்று, ஜெபிக்க வேண்டும். மத்தேயு 26 வசனம் சொல்கிறது, நீங்கள் சோதனைக்கு உட்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்பதாக. மத்தேயு 6 வசனம் சொல்கிறது, எங்களை சோதனைக்கு உட்படுத்த பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லி பிதாவை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதாக. ஜெபம் செய்யுங்கள், ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே சோதனையை நீங்கள் மேற்கொள்ள முடியும். இரண்டாவது ஒன்று, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அதிகமாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். அப்படி அறிந்து வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக மேற்கொள்ள முடியும். இயேசுவானவர் சோதனையை மேற்கொண்டது எப்படி என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை நன்றாக அவர் அறிந்து வைத்திருந்தார். கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்கிறதே, இப்படித்தான் வேதத்தில் எழுதி இருக்கிறதே என்று சொல்லி 3 முறையும் எழுதி இருக்கிறதே என்று சொல்லி சாத்தானை எளிதாக அவர் மேற்கொள்ள முடிந்தது. பிரியமானவர்களே, மூன்றாவது ஒரு காரியம், அவர் உங்களுக்கு கொடுக்கும் வாக்கு தத்தத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். ஏனெனில் அதை குறிவைத்துத்தான் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். அப்படி என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை ஒருபோதும் மறந்து போகாதிருங்கள். அதை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டு உரிமை பாராட்டுங்கள். அப்படி நீங்கள் உரிமை பாராட்டும் பொழுது நிச்சயமாக சோதனையை மேற்கொள்ளலாம். நான்காவது ஒரு காரியம், உங்களுக்கு உதவி செய்யும்படி வல்லவர் ஒருவர் இருக்கிறார். சோதனையை மேற்கொண்டு ஜெயிப்பதற்கு சோதனையை ஏற்கனவே அறிந்து வைத்திருந்து சோதிக்கப்பட்டு பாடுபட்ட ஒருவர் நமக்கு இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை சோதனையை நின்று விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்குள்ளாக வர வேண்டும். பிரியமானவர்களே, எபிரேயர் 2:18 அதைத்தான் சொல்கிறது. சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஆகவே சோதிக்கப்படுகிற நாம் சோதனையை தவிர்க்க முடியாது. சோதனையை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் ஜெபியுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள், அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை உரிமை பாராட்டுங்கள். நமக்கு ஒருவர் இருக்கிறார் என்பதை நினைவிற்கொண்டு நம்பிக்கையோடு கூட இருங்கள். இப்படி செய்வதன் மூலமாக நிச்சயமாகவே இன்றியமையாத அல்லது தவிர்க்க முடியாத சோதனைகளிலிருந்து நீங்கள் வெற்றியை காண முடியும், ஜெயத்தை பெற. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.